வடநாட்டுக்காரங்களுக்கு வடநாட்டிலே நீங்கள் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கலாமே. ஏன் வந்து வடநாட்டுக்காரங்களை வந்து இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க? தமிழ்நாடு வாழ வைக்கக்கூடிய இடம்தான், ஒத்துக்கிறோம். ஆனால் எல்லாரையும் வாழ வச்சு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெட்ட பேர் என்ன தெரியுமா? அவன் வார்த்தையில் பேவ்குஃப் இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுகிறானோ அது நமக்கு தேவையில்லாது. வடநாட்டுக்காரங்களை தயவு செஞ்சு இங்கே அலோடு பண்ணாதீங்கன்னு சொல்லவும் இல்லை. அவங்கள அலோடு பண்ணி இங்கே வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் ஒழுங்காக இருக்காங்களா? பஞ்சு முட்டாய் விற்கிறேன்னு சொல்லிவிட்டு 2 வயசு பொண்ணை வேணாம், என் வாயில் சொல்ல விரும்பலை, அவங்க ஊர்லேயும் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இல்லை. ஒரு கொடூரமான எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஊருக்கு வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி தான் நுழையிறானுங்க, சுயநலமாக தான் நுழையிறானுங்க இந்த வடநாட்டுக்காரனுங்க. ஆனால் நாங்கள் மட்டும் இல்லை, வடநாட்டுக்காரங்களை வந்து குறையாக நாங்கள் சொல்ல விரும்பல. ஆனால் நாங்கள் வந்து உள்ளே போகும்போது சமூக பொறுப்பும் எல்லாமே அக்கா தங்கச்சின்னு சொல்லி பழகி தான் வந்து எந்த ஊருக்குமே நாங்கள் உள்ளே போகிறோம். இது நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால சொல்ல வரல. அதனால் வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் அவங்கவுங்க ஊரில் கொடுத்துருங்க. ஏன்னா இன்றைக்கி வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அதுவும் கவர்மெண்ட் ஜாப்பு கொடுக்குறீங்க, படிப்பறிவு கிடையாது. விச் காலேஜ் யூ ஸ்டடிட், வென் யூ அப்பாயின்மெண்ட், விச் டேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நகி மாலுமே அப்படிங்கிறாங்க. ஸோ உன் பாஷையில் நீ ரிப்பீட் பண்ணுற, ஆனால் ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, ஒரு பொது அறிவு இல்லை, உங்கள் மொழிகளில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறீங்க. வடநாட்டுக்காரங்களை நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் உள்ள இருக்க இளைஞர்களுக்கு இப்போ தான் தமிழில் வந்து எக்ஸாம் இருக்குது, அதுவும் முறையான தேர்வு எழுதி வெற்றி பெற மாதிரி ரிசல்ட்டும் வர்றதில்லை. ஸோ இப்படியே இருந்தால் எங்களோட நிலைமைகள் என்ன? ஸோ இதுக்காக ஒரு தீர்வு இருக்குது. எப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர், ஆந்திராவிலேருந்து ஒரு பிரதமர், தெலுங்குலேருந்து ஒரு பிரதமர், கேரளாலேருந்து ஒரு பிரதமர் இருந்தால் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். நீங்களே பிரதமர் வடநாட்டுக்காரனே இருந்தால் எப்போ நாடு உருப்படும்?